மாதம் கழித்து நாம் ஒன்றாக இணைந்திருக்கோம். ஒன்றாக இணைந்து இங்க சபையிலே நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நிச்சயமாகவே நம் கர்த்தர், நம் இயேசு, அவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாள் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு நாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் நின்ற வண்ணமாய் நாம் வேதத்துக்கு நாம் திருப்ப போகிறோம். இந்த யோசியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. யோசேயா, the book of Hosea chapter 10 verse 9 till 12. ஓசேயா 10வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பான தேவனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நீர் பேசிக்க போற இந்த வார்த்தைகள் எல்லாரையும் தொடு போவதற்காக நன்றி செலுத்தும் அப்பா. ஒரு புதிய மாற்றத்துக்குள்ள எங்களை கொண்டு போவீராக. துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல வல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அருகிலே உட்கார்றதுக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் அருகிலே என்ன சொல்ல வேண்டும் என்றால், பிரேக் த்ரூ, திருப்பு முனைன்னு சொல்லுங்க. பிரேக் த்ரூ. கைகளை கொடுங்க, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், சரியா? ஸோ பிரேக் த்ரூ, திருப்பு முனை, திருப்பு முனை. ஸோ யூ மே பி சீட்டட். தேங்க்யூ. இன்றைக்கு இந்த லைவ் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு எல்லாருமே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு பிரேக் த்ரூ, ஒரு திருப்பு முனை, ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ் நம் நாட்களிலே வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பிரேக் த்ரூ என்பது என்ன என்றால் ஒரு மாற்றம். இட் மீன்ஸ் இட்ஸ் சேஞ்சஸ். திருப்பு முனை அப்படின்னா ஒரு காரியத்திலேருந்து நாம் மாறி, நம் சூழ்நிலைகள் மாறி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போகிற போல, அதே போல ஒரு மாற்றங்கள், அதாவது பிரேக் த்ரூ. ஸோ பிரேக் த்ரூன்னு சொல்லி அந்த தலைப்பு கொடுத்து, எதுக்காக என்றால் கர்த்தர் என் மத்தியிலே பேசும்போது இந்த வார்த்தை இந்த ஜனங்கள் மத்தியிலே நீ பேசு, இந்த ஜனங்கள் மத்தியிலே நீர் பேசுன்னு சொல்லி எனக்கு இந்த வார்த்தையை தந்தார். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பது நான் கருதுகிறேன், நான் உணர்கிறேன், நான் நம்புகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் உணர்றீங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று? இங்க நாம் பார்க்கிறோம் யோசேயா, அவர் ஹோசேயா. சோ இன் இங்கிலீஷ்ல ஹோசேயா. இதுல நம்ம பார்க்கும் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மைனர் ப்ராஃபட், அவர் ஒரு மைனர் ப்ராஃபட். அவர் தான் முதல் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாங்க. அதாவது இந்த மைனர் ப்ராஃபட்ல அவர் தான் முதல் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். இங்க நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் ஒரு சூழ்நிலையில இருக்கார். எங்க இருக்கிறார் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார், அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இங்க என்ன நடைபெறுகின்றால், கர்த்தரோட வார்த்தை வருகிறது. ஆனாலும் அந்த நாட்களிலே என்ன நடந்தது என்றால், அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரேல்ல இருக்கிற ஜனங்கள், அவர்கள் எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்போதுமே மாறி 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 அவர்களோட குணாதிசயம், அவர் பேசுறது, அவர்கள் மீண்டும் திரும்பமாய் அந்த பாவத்துக்குள்ள மீண்டுமாய் போகிறது. அந்த யோசேயா அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் அந்த சூழ்நிலையில இருக்கிறார். இன்றைக்கு நாமும் தேவனோட பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த மலேசியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நாம் பார்க்கிற என்ன இருக்கிறது, இந்த உலகத்துல நாம் இருக்கும் போது நாம் என்ன பார்க்கிறோம்?
வேண்டும். நாம் எதை தரிசிக்கிறோம், நான் எதை பார்க்கிறோம், நான் எதை பார்க்கிறேன், நான் எதை செய்கிறேன். இந்த மலேசியாவில் வாழும் போது என்ன நடைபெறுகிறது, இதை குறித்து நான் வருத்தப்படுகிறேனா, இல்லை நான் துக்கப்படுகிறேனா, இல்லை நான் கலங்கி கொண்டு நான் ஜெபிக்கிறேனா, இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா, இல்லை நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் இருக்கும் போது நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ரட்சிப்புக்குள்ள வந்த நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் இப்படி செயல்பட வேண்டும். இப்படி எதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டுகிறார், எதுக்காக இந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், எதுக்காக இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த செய்தி எல்லாருமே பார்க்கும் தக்க ஆண்டவர் இந்த வார்த்தை தர வேண்டும், எதுக்காக இந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் பேச விரும்புகிறார். இன்றைக்கு இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திலும் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எங்க போனாலும் சரி, அங்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும். நீங்கள் இந்த ஹோசேயாவை போல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த அவருக்கு இருந்த மனதை போல, அவருக்கு இருந்த உள்ளத்தை போல, அவருக்கு இருந்த தரிசனத்தை போல, அவருக்கு எப்படி பெற்றுக்கொள்ளும் ஒரு பாக்கியத்தை, எப்படி நான் தேவனோட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்கிறேனோ அதே போல அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எதை நாம் தேடிக்கொண்டு நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோம். நாம் பணத்துக்காக ஆசைப்படுகிறோம், நாம் ஃபேம்காக ஆசைப்படுகிறோம், நாம் ஒரு பிசினஸ்க்காக ஆசைப்படுகிறோம், நிறைய காரணத்துக்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம், உண்மைதான். ஆனாலும் நாம் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம், எதுக்காக தேவன் என்னை தெரிந்தார், எதுக்காக தேவன் என்னை இந்த மலேசியாவில் வைத்திருக்கிறார், எதுக்காக இந்த பாத்து கஜால என்னை வைத்திருக்கிறார், எதுக்காக இந்த ஈப்போ பட்டணத்திலே என்னை வைத்திருக்கிறார், எதுக்காக தாவீதின் கூடாரம் என்று சொல்லி ஒரு ஆலயத்தை கொடுக்க வேண்டும், எதுக்காக நாம் இவ்வளவு பேர் நாம் இந்த கோவிட் சிச்சுவேஷனும் சரி நாம் ஒன்றாக இணைந்து நாம் துதிக்க வேண்டும், எதுக்காக? ஏனென்றால் இந்த அக்கிரமங்கள் நீக்கப்பட நம்மை பயன்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் மூலமாய் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஒரு திருப்பு முனை வருவதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த வார்த்தை எதுக்காக நமக்காக வர வேண்டும், எதுக்காக ஆண்டவர் இது என்கிட்ட சொல்ல வேண்டும், நமக்கிட்ட எதுக்காக ஆண்டவர் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அந்த மனது நமக்கு மட்டும் தான் இருக்கிறது. இன்றைக்கு செய்தி கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் சரி, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு துயரம் வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு துக்கமான நாட்கள் வந்தாலும் சரி, கலங்காதீங்க. அதை பலப்படுத்த ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்த, இன்னும் அதிகமாய் பயன்படுத்த இந்த நாட்கள் ஒரு திருப்புமுனை உள்ள நாட்களாய் இருக்க போகிறது. This breakthrough is coming right now in the name of Jesus Christ. இந்த நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் பார்க்க முடியும், இவர் யார் ஓசேயா, அவர் இங்க இருக்கிறார், இந்த சூழ்நிலை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலை இருக்கும்போது நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த எல்லாரும் மத்தியிலே அவர்கள் பாவம் செய்தாலும் நான் நீதிமானாய் இருக்க வேண்டுமே, நான் இதை பார்த்தாலும் சரி நான் நீதிமானாய் இருக்க வேண்டுமே, அவர்கள் பொய் சொன்னாலும் சரி நான் நீதிமானாய் இருக்க வேண்டுமே, அவர்கள் திருடினாலும் சரி நான் நீதிமானாய் இருக்க வேண்டுமே, நான் இப்படி வாழ வேண்டும். நீங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், இந்த கோவிட் இருந்தாலும் சரி நான் தேவனை துதித்து ஆக வேண்டுமே, நான் அதே மாதிரி போய் கோவிட்ல சொல்லி நான் தூங்கி கொண்டு இருக்க கூடாது, நான் எப்படியாவது நான் தேவனை துதிக்க வேண்டுமே, நான் எப்படியாவது ஏதாவது எடுத்து அந்த பெட்டி ஏதாவது எடுத்து ஒரு டிராமா அடிப்போமே வர்மா மாதிரின்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்து அவர் அடிப்பாரு. அதே போல ஒரு வாழ்க்கை நமக்காக ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர் நிச்சயமாகவே பெரிய காரியத்தை செய்வார் என்று நிச்சயம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் இப்படி இந்த உலகத்தில் ஜனங்கள் இருந்தாலும் சரி, நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஓசேயா அவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்க்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எது செய்தாலும் சரி, இப்படி பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் சரி, எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் சரி, அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மாறிக்கொண்டு வந்தாலும் சரி, மீண்டுமாய் அந்த பாவத்தை சேர்கிறார்கள், மீண்டுமாய் அந்த பழைய யோசனைக்கு போகிறார்கள், மீண்டுமாய் அதே வாழ்க்கைக்கு திரும்பி போகிறார்கள். அவர்கள் மீண்டும் வரார்கள், போகிறார்கள். சோ கர்த்தர்
வந்து இந்த வார்த்தை யோசேயாக்கு கொடுக்கிறார். ஏன் இப்படி வாழ்கிறாய், ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை, ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? இன்றைக்கு கர்த்தரோ நம் மத்தியிலே பேசுகிறார். நீங்களும் நானும் நீதிமான்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் நீதிமான்கள். எதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை ஏன் மூலமாய் பேச வேண்டும், நம் மூலமாய் இதை கேட்க வேண்டும்? எதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கோ தருகிறார்? எதுக்காக நம்மளை பயன்படுத்த போகிறார்? இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி ஒரு புதல் வருவதற்காக நம்மளை பயன்படுத்துகிறார். ஒரு பிரேக் த்ரூ இஸ் கமிங். யார் யார் என்னமோ சொல்லுகிறார்கள், ஆனாலும் இன்றைக்கு இந்த திருப்பமுனை நாட்களே, ஒரு பிரேக் த்ரூ வர நாட்களிலே நீங்கள் நம்பினால் இங்க எழுப்புதல் உண்டாகும், இங்க எழுப்புதல் உண்டாகும். ஒரு திருப்பமுனை வரும். நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் சிந்திக்கலாம், நீங்கள் பேசலாம், நீங்கள் சொல்லலாம், நீங்கள் கண்ணீர் விடலாம். ஆனாலும் இயேசு உங்களுக்கு மத்தியிலே இருந்தால், இயேசு உங்களுக்குள்ளே வாசம் செய்தால், இந்த உலகம் இருக்கிற மத்தியிலும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவரா இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற இயேசு அவர் பெரியவரா இருக்கிறார். இத்தனை பேர் விசுவாசிக்கிற உங்கள் மூலமாய் ஒரு திருப்பமுனை வரப்போகிறது. நான் மீண்டும் அதே போல நான் வாழ மாட்டேன். ஆனாலும் நான் என் வாழ்க்கை மாறினது. ஆனாலும் அது மட்டுமல்ல, என் வாழ்க்கை மாறினது அது மட்டுமல்ல, என் சுற்றி இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கை மாறி வரப்போகிறார்கள். இன்றைக்கு ரட்சிப்புகளை அந்த ஜனங்களை நான் நடத்த போகிறேன். இன்றைக்கு யோசேயாக்கு அந்த வார்த்தை வந்தது. யோசேயாக்கு அந்த வார்த்தை எப்படி வந்ததோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்தில் அவர் பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவர் இந்த வாழ்க்கை வாழும் போது அவர் ரெண்டு விதமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒன்று, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார், அவர்களோட சூழ்நிலை பார்க்கிறார். இன்னொரு சூழ்நிலை, அவர் யாரை பார்க்கிறார் என்றால் கர்த்தரை பார்க்கிறார். ஏனென்றால் இந்த வார்த்தை கர்த்தரால் வருகிறது. கர்த்தர் வந்து இந்த வார்த்தை யாருக்கு தரார்? யோசேயாக்கு தரார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரெண்டு வாழ்க்கை உண்டு. நாம் உலகத்தையும் பார்க்கிறோம், நாம் தேவனையும் பார்க்கிறோம். இதே போலதான் யோசேயா அவர் வந்து கர்த்தரோட கோபத்தை பார்க்கிறார். கோபத்தின் வார்த்தைகள் வருகிறது. என்ன வருகிறது? இந்த பிள்ளைகள் என்ன, அவர் யோசேயாக்கு ஒரு வார்த்தை தருகிறார். என்ன தருகிறார்? நீ போய் கோமார ஒரு மனைவியா எடுத்துக்கொள், நீ வந்து கோமாரா ஒரு வாணியா எடுத்துக்கொள். என்ன அர்த்தம் என்றால், ஒரு மணியை எடுக்கிறார். அவர் வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண். ஆனாலும் இந்த ஓசியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இருக்கும்போது, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தருகிறார். இவர் என்ன பண்றார்? ஒரு மணிவை எடுத்து வந்து அவர் அன்பை காண்பிக்கிறார். யார்? கர்த்தர் வந்து அன்பை காண்பிக்கிறார். ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவர் அன்பை காண்பிக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் ஆச்சரியமான தக்க காரியத்தை செய்கிறார். ஆனாலும் நாம் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? ஓ, இதெல்லாம் செய்தால், இந்த பாசத்தை காண்பித்தால், இந்த உலக ஜனங்களுக்கு பாசத்தை காண்பித்தால், என் மனைவிக்கு நான் பாசத்தை காண்பித்தால், என் பிள்ளைகளுக்கு நான் பாசத்தை காண்பித்தாலும் சரி, அவர்கள் என்னை விட்டு போக மாட்டார்கள் என்ற யோசனை. இன்றைய கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த மனைவி இப்படி எடுத்து வந்தியோ, அதே போல இந்த யோசேயாக்கு என்னன்னா, மறுபடியும் அந்த மனைவி அவங்க வேற வழிக்கு அவங்க போறாங்க, வேற சூழ்நிலைக்கு அவங்க போறாங்க. இங்க என்ன சொல்லப்படுகிறார் என்றால், இந்த ஜனங்கள் அவர் திசை மாறி மறுபடியும் அதே பாவ வாழ்க்கைக்கு போறார்கள். மீண்டும் மறுபடியும் அந்த வாழ்க்கைக்கு போகிறார்கள். இன்றைக்கு ரெண்டு விதமான ஒரு சூழ்நிலை. நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் எதுக்காக இந்த வார்த்தை தருகிறார்? ஏன் இந்த வார்த்தை எனக்கோ வருகிறது, நமக்கோ வருகிறது? எதுக்காக இந்த வார்த்தை தருகிறார்? ஏனென்றால் நீங்களும் நானும் நீதிமான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நம் மூலமாய் ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுகிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய உங்களுக்கு ஒரு தனி பலன் உண்டு. எல்லாவற்றும் கடந்து போக உங்களுக்கு ஒரு தனி பலன் உண்டு. அதனால் தான் ஆண்டவர் இது உங்களுக்கு தருகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரி ஒரு கோவிட் சிச்சுவேஷன் கடந்து போனாலும் சரி, நீங்கள் கொரோனாவை கடந்து போனாலும் சரி, நீங்க வந்து யூதா போல ஒரு மோசமான கோலியாத்தை போல ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்தாலும் சரி, நீங்கள் திருமணனாய் இருந்து, நீங்கள் முழு உற்சாகத்தோட இருந்து நீங்கள் எப்போதுமே தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று அவருக்கோ தெரியும். அவருக்கோ எல்லாவற்றும் தெரியும். அவருக்கு தெரியும் நீங்களும் நானும் மாற மாட்டோம் என்று. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கோ தருகிறார். எத்தனை பேர் தேவனோட பிரசன்னத்தை
என்பதை உணர்றீங்க? எத்தனை பேர் தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்க? இன்றைக்கு ரெண்டு விதமான சூழ்நிலை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நாம் திடமனதாய் இருக்க வேண்டும். நாம் எப்போதுமே உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கோ இந்த ஆலயத்தை தந்தார், கர்த்தர் எனக்கோ இந்த ஜீவனை தந்தார், கர்த்தர் எனக்கோ இந்த வாழ்க்கையை தந்தார், கர்த்தரோ எனக்கு இந்த புது மாற்றத்தை தந்தார், கர்த்தரோ எனக்கு இந்த சுகத்தை தந்தார். அதனால் நான் தேவனை துதிப்பேன். எது இருந்தாலும் இல்லாட்டியும் நான் அவரை துதிப்பேன். அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஆரம்பம். இன்றைக்கு இந்த வார்த்தை எதுக்காக வருகிறது? ஏனென்றால் ஒரு திரும்ப முனை இந்த தேசத்தில் வர வேண்டும், வர வேண்டும். யார் யார் இங்கெங்கேயோ போய் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இந்த ஈப்போல எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. பத்துகஜல எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. நீங்க பார்க்கலாம், எல்லாம் நார்மலா ரிலாக்ஸா இருக்காங்க. மாஸ்க் கூட போடாம சில பேர் இருக்காங்க. ஒரு டேபிள்ல எத்தனை பேர் வேணாலும் கூடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு வேக்சின் இருக்கு. சோ எல்லா கேஸ் ஏறினாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி பிரச்சனை. இப்பதான் வேக்சின் இருக்கு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே ஆயிடும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், அவர்களுக்கு ஒரு ஆனந்தம். ஆனா அவர்களுக்கு தெரியாது, நாம் ஜெபிக்கிறனால இன்றைக்கு அற்புதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட கொரோனா சிச்சுவேஷன் ஆனாலும் சரி, என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, அது எய்ட்ஸா இருக்கலாம், அது என்ன மாதிரி நோயா இருந்தாலும் சரி, நாம் இயேசு அதிலிருந்து விடுவிக்க அவர் பெரியவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நாம் இயேசு அதிலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் பெரியவரா இருக்கிறார். அவர் சுகம் தர வல்லவர், அவர் ரட்சிப்பு கொடுக்க வல்லவர், அவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவன், நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? கைகளை தட்டி ரேமரப சந்தரப சேக்கரே. இன்றைக்கு என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ரெடியா இருக்கீங்களா? நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? நான் மீண்டும் அதே போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க போறேனா, இல்ல நான் மாற போறேனா? என் வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் யாரை தேடி கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு நோக்கம் என்ன? ஆசைகள் என்ன? வாஞ்சைகள் என்ன? விண்ணப்பம் என்ன? உங்களுக்கு இயேசு மட்டும் வேணுமா? உங்களுக்கு ஆசை இயேசு மட்டுமா? இல்ல பணமா? இல்ல வீடா? இல்ல காரியா? நீங்க இதனை பார்த்தால் எல்லாமே அழிந்து விடும். ஆனா இயேசு ஒருவரே நித்தியமானவர். அவரை முதலாவது தேடுங்கள், அவரோட ராஜ்யத்தை தேடுங்கள், மித்தது எல்லாமே கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அந்த ராஜ்யம் எங்க இருக்குது? இன்றைக்கு அவர் சமூகத்தில் அந்த ராஜ்யம் உண்டு, அவரோட சமூகத்தில் எல்லாமே உண்டு. நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்கள் மீண்டும் அதே போல வாழ போறீங்களா? ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் வாழும் போது நீங்கள் உங்கள் யோசனைகள் மாறும். ஏனென்றால் நீங்கள் உலகத்தை பார்க்கிறீர்கள். நீங்கள் உலகத்தோட நீங்கள் அப்பப்பா அங்கங்க போறோம், நம்ம ஜெஸ்கோக்கு போறோம், ஏயோனுக்கு போறோம், பரேட்டுக்கு போறோம், இங்க போறோம், அங்க போறோம், மார்க்கெட்டுக்கு போறோம், டவுக்கைய பார்க்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம். அவங்கள பார்க்கும் போது, நாம் பேசும்போது, அவர்கள் ஏதாவது சொல்லும் போது நம் யோசனைகள் மாறும். நாம் பிசினஸை தொடக்கும் போது, ஏதாவது புதுசாய் நாம் செய்யும் போது, அவர்கள் ஏதாவது எதிர்ப்பாய் பேசும் போது நம் யோசனைகள் மாறும். உண்மையா இல்லையா? நாம் யோசிக்க சிந்தனை மாறும். நான் இப்படி படிக்க போறேன், என் சந்ததியே படிக்க தெரியாதே, இப்படி எனக்கு படிப்பு வரும், இப்படி நான் வாழ போறேன். ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே மாறிவிடும். உங்கள் மண்டே பஞ்சர் ஆயிரும், உங்கள் யோசனைகள் பஞ்சர் ஆயிரும், எல்லாமே மாறிடும். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இருந்தால் எல்லாமே சரியாய் நடைபெறும், எல்லாமே நன்றாக நடைபெறும், எல்லாமே உற்சாகமாய் மாறும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஏனென்றால் இயேசு சரியாய் மாற்றுகிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுமா? அவர் அற்புதம் செய்கிற தேவன், அவர் அற்புதம் செய்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது ரெண்டு விதமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று ஜனங்களை பார்க்கிறோம், இங்க கர்த்தரை பார்க்கிறோம். இது செய்யாவிட்டால் என்ன நடைபெறும், இங்க செய்தால் இங்க நடைபெறும். நான் குடும்பத்துக்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், இங்க நான் எல்லாவற்றையும் பிரியப்படுத்துகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரே ஒருவர் நீங்கள் பிரியப்படுத்துங்கள், மித்தது எல்லாமே சரியாக நடைபெறும், எல்லாமே சரியாக நடைபெறும். ஓகே
everything is okay. So எல்லாமே கரெக்டாக போகும், எல்லாமே நன்றாக போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus சொல்லுவோமா? அது மாத்தானீங்க, நல்லா இருந்துச்சு முத. So எப்படி இருந்துச்சோ அதே போல எப்போதுமே நன்றாக எல்லாமே சரியாக. வாய்ஸ் ஓகேயா இருக்கா? இல்ல முத இப்போ ஓகேயா இல்ல முத ஓகேயா? சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே. ஸோ ஏன்னா எனக்கு சவுண்ட் சரியாக கேட்க மாட்டேங்குது. ஸோ என்னன்னா நீங்க சரியாக எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இங்க ஒரு கதை உண்டு. ஒரு கதை, என்ன கதை என்றால், இங்க ரெண்டு என்ன ஃப்ராக் என்ன சொல்லுவாங்க, நல்லா சுத்த தமிழ்ல சொல்லுங்க கொஞ்சம். தவளை, தவளை சரியா? ஸோ தவளை, இந்த ரெண்டு தவளை இருக்குதா? இந்த ரெண்டு தவளை ஒரு கதை சொல்றேன் சரியா? சோ இந்த கதை என்னன்னா, ரெண்டு தவளை இருக்குதா. இந்த ஒரு தவளை என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு தவளை எடுத்து ஒரு நல்ல கொதிக்கிற சுடுதண்ணில உடனே போடுறாங்க சரியா? போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, இந்த தவளை உடனே பாய்ந்து வெளியே வந்துருச்சா சரியா? இது ஒரு தவளை. இரண்டாவது தவளை என்ன பண்ணுதா, இன்றைக்கு நம்ம சூழ்நிலையை சொல்றேன், என்ன பண்ணுதுன்னா, இரண்டாவது தவளையை எடுத்து அது ஒரு நார்மலான தண்ணியில வைக்கிறாங்க. இந்த நார்மலான தண்ணியில வைத்து இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நார்மலான தண்ணியை வைத்து உடனே கொஞ்சம் கொஞ்சமா சூட ஏத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சூட ஏத்துனோடனே ஒரு சூடு லெவல் வந்தோடனே உடனே அதை மெயின்டைன் பண்றாங்க. சோ அந்த தவளை எங்கேயுமே போல, ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணுது. அவரோட வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்றாரு, அவரோட சூடை அட்ஜஸ்ட் பண்றாரு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் சூடை ஏத்துறாங்க. அப்புறம் மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் ரிலாக்ஸா இருக்காரு, ஏன்னா அது கடந்து போய் ஓகே நார்மல் ஆச்சு. அதே போலதான் மறுபடியும் சூடு ஏற்றி நல்லா கொதிக்கிற லெவலுக்கு ஆக்கி அதை சாவடிச்சிடுவாங்களா? இன்றைக்கு நம் வாழ்க்கையிலையும் சில பேர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுக்கு உணர முடியல, ஆனா அது கொண்டு இருக்கு. நிறைய பேர்த்த கொன்று போட்டு கொண்டு இருக்குது. அதே போலதான் பாவம், அதே போலதான் பொய், அதே போலதான் உங்கள் சிந்தனை, அதே போலதான் உங்கள் ஆசைகள் ஒன்றாய் உங்களை கொல்ல அதை உங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் சிந்தனை மாற்றி கொண்டு இருக்குது. இந்த கதையை கேட்டோன்னே என்னன்னா, இந்த கதையை நம்ம கேட்கும் போதே அது ஓ நார்மல், ஆனா உண்மையிலே இது நடக்குது, நம் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்குது. ஓ கோவிடா இப்ப நார்மல் ஆயிடுச்சு, அதனால எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு. சோ எல்லாமே ஓபன் ஆனா எல்லாம் ரிலாக்ஸ், எவ்ரிதிங் நார்மல், எல்லாமே நார்மல் ஆயிட்டு கொண்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை அதிலிருந்து விடுவிக்க, இந்த நார்மல் இல்லாம எல்லா சூழ்நிலைகள் மாறி ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை, ஒரு அதிசயமான வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தந்து ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதே போல வாழல்ல, அதே போல அதுல இருந்து நன்றாக அப்படியே ஓகே வாழ்ந்து ஏதோ இருந்துருவோம்னு சொல்றதுக்கு அல்ல, ஆனாலும் உங்கள் மூலமாய் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை அவர் செய்கிறார். இன்றைக்கு ஒரு பிரேக் த்ரூ உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. இன்றைக்கு ஒரு மாற்றம் உங்கள் வாழ்விலே வரப்போகிறது. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுவீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் மீண்டும் அந்த பாவத்தை செய்யாம ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். அந்த விடுதலைக்காக நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க. இந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இன்பத்தை, இந்த விடுதலை, இந்த சுகத்தை, இந்த ரட்சிப்பை நீங்கள் ஜனங்களுக்கு தர நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், ஓசையா அவர் மனதியார் கிட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பேசுகிறார். ஏன் இவர் பேச முடியும்? ஏனென்றால் அவருக்கு அந்த ஆசை இருந்தது, அவருக்கு அந்த வாஞ்சை இருந்தது, அவருக்கு இந்த ஜனங்கள் மேல் அக்கறை இருந்தது. அதே போலதான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த மனது வேண்டும். நீங்கள் ஜனங்களுக்கிட்ட சொல்ல, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த, இயேசுதான் உண்மை உள்ள தேவன், இயேசுதான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். 2 கொரிந்தியர் 3 அங்க நாம் படிக்க முடியும் 17வது வசனத்துல, எங்க தேவனோட ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு அந்த விடுதலை ஆவி நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நான் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன், நான் அந்த இன்பத்தை பெற்றுக் கொள்கிறேன், நான் அந்த சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன், நான் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறேன், நான் அந்த உற்சாகத்தை பெற்றுக் கொள்கிறேன். நான் தேச
தேசத்தை மாற்ற என்னையோ தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு யோசியாவை போல, ஒரு தாவீதை போல, ஒரு தானியேலை போல, ஒரு பவுலை போல, ஒரு பேதுருவை போல, ஒரு யோவானை போல அவர் நமக்கோ தெரிந்து, அவர் நம்மை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு, அவர் நம் துக்கங்களை சுமந்து, நம் பாவத்தை சுமந்து, அக்கிரமங்களை சுமந்து, நமக்காக அடிக்கப்பட்டு காயப்பட்டு அவர் மீண்டுமாய் உயிர் தெழுந்த தேவனா இருக்கிறார். அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். இந்த தேசத்துக்கு ஒரு சேமம் உண்டாக, ஒரு சேமம் உண்டாக வேண்டும் என்றால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். மலேசியா இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். USA இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். தேசம் எங்கிலும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். மீண்டுமாய் அதே பாவத்துக்கல்ல, மீண்டுமாய் அதே போக்குக்கல்ல, மீண்டுமாய் அதே குணத்துக்கல்ல, மீண்டுமாய் அதே போல வாழல்ல. ஆனால் ஒரு மாற்றத்தை இந்த தேசத்துக்கு வர உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அங்க நாம் எதை விதைக்கிறோம், எதை விதைக்கிறோம், எதை விதைக்கிறோம்? கீபோர்ட் கொஞ்சம் சாஃப்டா. எதை விதைக்கிறோம், எதை நாம் விதைக்க போகிறோம்? இங்க நாம் பார்க்கிறோம் அவர் என்னது? நன்மையை, நன்மையானதை, நன்மையானதை, நன்மையானதை நம்ம வந்து ரெடியா நம்ம வந்து போட வேண்டும். நம்ம வந்து ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்ம வந்து உடனே சோ பண்ண வேண்டும். நம்ம வந்து இதை பெற்றுக்கொள்ள, நாம் இதை பெற்றுக்கொள்ள எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு மூலமாய் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் கிருபை மூலமாய் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். உண்மைதான், நாம் பாவம் செய்தோம், நாம் எப்படியோ வாழ்ந்தோம், எனக்கு எல்லாமே எதுவுமே கிடைக்காமல் இருந்தது. ஆனாலும் அவர் கிருபையினால் இன்றைக்கு எனக்கோ எல்லாவற்றையும் தருகிறார், நமக்கோ எல்லாவற்றையும் தருகிறார். உங்களுக்கு வேண்டிய சுகத்தை அவர் தருகிறார். அன்றைக்கு ஒரு அவங்க நம்ம மத்தியில இருக்கிற எஸ்தர், அவங்க வந்து அவங்களுக்கு சரியான சுக பலவீனமா, ஒரு வாரமா 2 வாரமா 3 weeks 3 வாரமா சரியான நோய் இதுன்னு சொல்லிட்டு முடியல. அப்புறம் எனக்கு கால் பண்ண பார்த்தாங்க, எனக்கு ஃபோனு ப்ராப்ளமாக இருந்தது. அண்ட் தென் இவங்க நம்ம டீக்கனை ஷேர் அவங்களும் ட்ரை பண்ணாங்க, முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழித்து தான் நினைக்கிறேன், 2 நாள் 3 நாள் கழித்து தான் சரி ஃபோன் கொஞ்சம் ஓகே இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நான் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி முடியல பாஸ்டர், எல்லாமே சரியா இல்லை, என்ன எழுந்திரிக்க கூட முடியல, ஒன்றுமே செய்ய முடியல, எதுவுமே முடியல, டாக்டரும் பார்த்தாச்சு, டெங்கியும் இல்லை, கொரோனாவும் இல்லை, கோவிடும் இல்லை, ஒன்றுமே இல்லை பாஸ்டர். ஆனால் ஏன்னே தெரியல பாஸ்டர். நான் சொன்னேன், இன்றைக்கே எல்லாமே சரியாயிருமா, நீங்க இயேசுவை நம்புங்க, ரிலாக்ஸா இருங்க. நான் போன்ல கூட நான் ப்ரே பண்ணல, ஆனா எனக்கு தெரியும் என் இயேசு வல்லவர் என்று. ஏனென்றால் நான் சொல்லும் போது என்னது, நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன், இன்றைக்கு எல்லாமே சரியாயிரும், எல்லாமே மாறிவிடும். நான் விசுவாசத்தோட சொன்னேன், அவங்க விசுவாசத்தோட இயேசுவை நம்பினாங்க, என்ன நம்பல, ஆனா இயேசுவை நம்பினாங்க. அவங்களுக்கு சுகம் உடனே கிடைத்து விட்டது, உடனடியாக சுகம் கிடைத்து விட்டது. இப்படி இது ஆகும், நம் இயேசுவால் எல்லாம் ஆகும். இது நான் சொன்னால் அது வேற, ஆனா இயேசு சொன்னால் அது நிறைவேறும். இன்றைக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு திருப்பு முனைக்குள்ள அவர் நம்மளை கொண்டு விடுகிறார். He is going to make you go through a breakthrough. If you want this breakthrough, you have to receive the powerful name of Jesus Christ. You have to accept him as the Lord and Savior Jesus Christ. அவரை நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் ரட்சிப்பை தருகிற தேவனா இருக்கிறார், அவர்தான் எல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிறார். இங்க நாம் பார்க்க முடியும், யோசேயா 13:4 வார்த்தையில அவர்தான் ரட்சிப்பை தந்த தேவனா இருக்கிறார், அவர்தான் உங்களை விடுவித்த தேவனா இருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த இயேசு வேண்டும்? எத்தனை பேருக்கு இயேசு அற்புதம் செய்ய வேண்டும்? எத்தனை பேருக்கு இயேசு என் உள்ளத்தை மாற்ற வேண்டும், என் குணத்தை மாற்ற வேண்டும்? நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நான் முடிக்க போகிறேன், இன்னும் சில few minutes நான் முடிக்க போகிறேன். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தந்தால், ஆண்டவர் உங்கள் மூலமாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றால், நீங்கள் எதுக்கு
எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? இங்க பாத்தீங்கன்னா யோசே அவர் எதுக்குமே கலங்கல. அவர் மனைவியை விட்டுட்டு போனாங்க. ஆனா மீண்டும் அவர் போய் எல்லாமே சரியா ஆக்கி எல்லாமே சரியாய் வந்தது தானே. இப்படி ஆனது, இப்படி அவருக்கு கவலையே படல. ஆண்டவர் சொன்னார், நான் செய்தேன். அவர் சொன்னார், நான் நடந்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில எது எது நடக்கிறதோ, இப்படி யோபுக்கு நடந்ததோ, அதே போல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு பிசாசு மேபி கேட்டிருக்கலாம். ஓ, இந்த டிக்கன ஷேரனை நான் வந்து கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ண போறேன். இந்த யாரு நம்ம கிளாரிஷாவை கொஞ்ச நாள் நான் டிஸ்டர்ப் பண்ண போறேன். இயேசுவே, நான் கொஞ்ச நாள் நீங்க ரெபெக்கா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போறேன். இன்னைக்கு கொஞ்ச நாள் நான் மனாசே டிஸ்டர்ப் பண்ண போறேன். பாஸ்டர் லூக்காஸ் நான் டிஸ்டர்ப் பண்ண போறேன். நான் வந்து கொஞ்ச நாட்கள். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், கர்த்தரும் நம்மளை விட மாட்டார். அவரோட அபிஷேகமும் நம்மளை விடாது. அவரோட கடமும் நம்மளை விடாது. நாம் எதுக்காக நாம பயப்பட வேண்டும்? எதுக்காக நாம் கலங்க வேண்டும்? அவர் இப்படியாவது நம்மளை விடுவிப்பார். அந்த நாட்கள் இந்த நாள், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோமா? இந்த நாளிலே நான் மகிழ்ந்து களி கூற போகிறேன். நான் கர்த்தருடைய நாமத்தை பாட போகிறேன். என் உள்ளம் துள்ளி 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 மகிழ்கிறது. என் உள்ளம் அவரை பாடும். என் நாவுகள் அவரை போற்றும். என் கைகள் அவரை துதிக்கும். என் கைகள் அவரை உயர்த்தி பாடும். ஓ, sing unto the Lord. நீங்கள் துதிக்க வேண்டும். நீங்கள் நம்ப வேண்டும். எது நடந்தாலும் சரி, நீங்க கவலைப்படவே கூடாது. நீங்கள் துக்கம் அடையவே கூடாது. நீங்கள் யோசிக்கவே கூடாது. இது ஆகுமா, இது ஆகாதா, இது நடைபெறுமா, இது நடைபெறாதா, இது எப்படி ஆகும், இது எப்படி எனக்கு பணம் வரும், இது பத்திலாம் நீங்க யோசிக்கவே கூடாது. நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட இந்த ப்ராப்ளம் வருதா, இந்த உலகத்தையும் பார்க்குறீங்க, நீங்க தேவனையும் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு வார்னிங், இது வந்து ஒரு பிரேக் த்ரூ, இது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த என்னமோ சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல விட்டுருவோமே. ஸோ இது வந்து ஒரு 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 எப்படி சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல, அப்படியும் ஹிட் பண்ணுது. ஓகே, சரி, இது ஒரு பிரேக் த்ரூ. ஆனால் வந்து உங்களை பயன்படுத்தி உங்கள் மூலமாக ஏதாவது நடைபெறும் என்று சொல்லி அவர் உங்களை பார்க்கிறார், உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். நீங்கள் பணத்துக்காக நீங்கள் பயந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை உங்கள் வீடுக்காக நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் பாவ வாழ்க்கைக்காக நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் சுகத்துக்காக நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீங்களா? நோ 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 நோ. இயேசுவை சில பேர் எப்படி பார்க்கறாங்கன்னா, அவர் வந்து எல்லாமே தருகிற தேவன், அதனால நான் அவரை துதிக்கிறேன், அவர் எனக்கு எல்லாமே தருவார். ஒரு 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 என்ன எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஒரு திங்கா பார்க்கறாங்க. ஜெஸ் எப்படி எல்லாமே கொடுக்கிற தேவன், எனக்கு பணம் வேணும்னா கொடுப்பார், எனக்கு எல்லாமே கொடுப்பார். அப்படி அல்ல. இயேசுவை உண்மையாய் பாருங்கள், அவர் தகப்பனாய் பாருங்கள், நம்மளை ரட்சித்த தேவனாய் பாருங்கள், நமக்காக அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியாய் பாருங்கள். அவரை பார்த்து நீங்கள் துதிக்கும் போது மித்தது எல்லாமே கூட கொடுக்கப்படும். அவர் ராஜ்யத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாடி தேடுங்கள். அவரோட பரிசுத்தத்தை தேடுங்க, அவரோட முகத்தை தேடுங்க, அவரோட அன்பை தேடுங்க. அப்பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாவற்றும் அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? எஸ். சோ எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாமே அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றும் அவர் பார்த்து கொள்வார். எதை குறித்தும் கலக்கம் இல்லை, எதை குறித்தும் கவலை இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் நான் தேவனுக்காக மட்டும் நான் ஓடுவேன். எனக்கு வந்து ஒரு வீடு இல்லாட்டியும் நோ ப்ராப்ளம், எனக்கு எது இல்லாவிட்டையும் நோ ப்ராப்ளம், எது இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் என் இயேசு அதிலிருந்து எனக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் அறிந்தேன் என் தேவன் யார் என்று, நான் அறிந்தேன் என் இயேசு யார் என்று, நான் அறிந்தேன் என் தேவன் அவர் பெரியவர் என்று, நான் அறிந்தேன் இந்த உலகத்தில் விட இருக்கிற மனிதனை விட அவர் பெரியவர் என்று, இந்த உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் விட அவர் பெரியவர் என்று. இந்த உலக ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் இயேசு தான் பெரியவர், என் இயேசு தான் சர்வ வல்லவர், என் இயேசு ஒருவர் தான் இந்த ஜனங்களுக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், மீண்டுமாய் வரப்போகிறார். இந்த தேசத்தில் பாவமான ஜனங்களுக்காகவும் அவர் மரித்தார். நமக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமான்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளுக்கும் அவர் மரித்தார். ஆமாவா? அதனால் தான் இன்றைக்கு அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன்,
கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நீங்கள் எப்படியாவது இந்த வாரத்துல, நீங்கள் இந்த வாரம் முடியறதுக்குள்ள நீங்கள் ஒரு ஆளை பார்த்தாவது, கர்த்தர் எனக்காக இந்த நன்மை செய்தார் சிஸ்டர், கர்த்தர் எனக்காக இந்த நன்மை செய்தார் பிரதர், இல்ல ஒரு ஸ்மால் வீடியோ, ஒரு 10 செகண்டோ, ஒரு 5 செகண்டோ, ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் மீ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. கண்டிப்பா நிச்சயமாக யாராவது மெசேஜ் அனுப்புவாங்க, வாமா எனக்காக ஒருவர் அன்பு செலுத்துறாரா, யார் இவரை எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பாங்க. ஏனென்றால் உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது, என்னத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது, சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது, எப்படி என் பாவம் நீங்கணும் என்று தேடிக்கொண்டு இருக்கிறது, எப்படி என் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று தேடிக்கொண்டு இருக்கிறது, என் பிள்ளை மீண்டுமாய் வர வேண்டும் என்று தேடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா தேவ வார்த்தையிலோ எல்லாமே உண்டு. உங்களை விட்டு போன பிள்ளைகள் திரும்பி வருவார்கள், உங்களை விட்டு போன செல்வாக்கு திரும்பி வரும், உங்களை விட்டு போன எல்லாவற்றும் திரும்பி வரும். ஏனென்றால் நாம் இயேசு அவர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீதிய சாந்தம் உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். Oh my God, he is a righteous God, he is a righteous God, and I praise a beautiful God. So இந்த யோசுவாவுக்கு வார்த்தை வந்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை வந்து விட்டது. இந்த வார்த்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வந்து மிகவும் மிகவும் எப்படி நான் நம்பிக்கையோட நாம் புறப்பட்டு போக வேண்டும். ஒரு வார்த்தை கிடைத்து விட்டதா, இனிமேல் நான் இயேசுவை மட்டும் நான் பார்ப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, உண்மையிலே இல்லையா, இல்லையே என்கிட்ட இல்லையே, நான் எப்படி செய்வேன், நான் இல்லையே, நான் எப்படி நான் வந்து செய்வேன், நான் இப்படி செய்வேன், பரவாயில்ல இல்லையா, நெவர் மைண்ட். உங்களால் அந்த லோனை கட்ட முடியலையா, நெவர் மைண்ட். கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். உங்களால எதுவுமே இந்த நோயிலிருந்து விடுவிக்க முடியலையா, நான் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு நம்ம மத்தியில பிஷப் பிரான்சிஸ் கோபார் இப்போ தாய்சாபில் அவர் ஒரு சாட்சியை சொன்னார். 3 மாதமா அவரால முடியலையா, வலி எல்லாம் வலி, கால் வலி, சொரைசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் வரை அவருக்கு காலில், அவருக்கு எல்லாம் ஒரு நோய் இருந்ததா. ஆனா அவர் விசுவாசத்தோட ஜெபித்தாரா, கர்த்தர் பூர்ண சுகத்தை தந்து இன்றைக்கு சாட்சி சொல்லத்தக்க ஆண்டவர் செய்தார். இப்படி இது செய்ய முடியும். சோ நீங்கள் ஒன்றுக்காக தான் நீங்கள் கவலைப்பட வேண்டும். நீங்கள் கவலைப்படும் என்றால் நீங்கள் தேவனோட பிரசன்னம் உங்களை விட்டு போகக்கூடாது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டும். இன்னொன்று, இந்த ஜனங்கள் ரட்சிப்பு அடையணுமே இயேசுவே, அதுக்காக நீங்கள் கவலையோட நீங்கள் ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த மலேசியா ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற பாவ ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் நீதிமானாய் இருக்க, பரலோகத்தில் வாழ, இயேசுவோடு இருக்க, அவர்களை மாற வேண்டுமே என்று என்னை பயன்படுத்தி, நம்மளை பயன்படுத்தி இதை செய்ய வேண்டுமே என்று கர்த்தர்கிட்ட நீங்கள் விரும்பி நீங்கள் கேளுங்கள், மித்தது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை விட வேற சந்தோஷமே உண்மையே இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுவீங்க? இதை விட உண்மையே முக்கியமா இல்ல, இதை விட எதுவுமே பெரிதாய் அல்ல. இயேசு ஒருவர் தான் எல்லாமே. Today, people of God, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கைகளை தட்டுவோமா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? நாம் ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம், ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் தந்த இந்த நாட்களிலே, இந்த வாழ்க்கை, இந்த நாளிலே பாருங்க, இங்க வந்து நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, சில சூழ்நிலைகள், கோவிட் இப்படி என்னது, ஒரு லாக்டவுன் போட்டாங்க. முதல் லாக்டவுன் எப்போ, போன வருடத்துல 3ஆம் மாசத்துல முதல் லாக்டவுன் போட்டாங்க. எல்லாம் ஓகே. அப்புறம் மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க, எல்லாம் ஓகே. அப்புறம் மறுபடியும் மூன்றாவது அட்டியாது, இது 3ஆவது 4ஆவதா, இது 4ஆவது நினைக்கிறேன். 4ஆவது முறையும் லாக்டவுன் போட்டு, அப்படி போட்டோம். மீண்டுமாய் தேவனை நோக்கி பார்த்து நான் இயேசுவுக்காக ஓடுவேன்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களே, எல்லாம் இந்த லைவ் செய்தியை பார்க்கறாங்களே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை காண்பார், நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்தை பார்ப்பார், நிச்சயமாகவே உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், நிச்சயமாகவே உங்களுக்கு பதிலை தருவார். இயேசு எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? God is going to do a great thing. This is the day the Lord has set me free. கர்த்தர் எனக்காக விடுதலையை தந்து விட்டார். கர்த்தர் எனக்காக எல்லா மாற்றத்தை தந்து விட்டார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். பிசாசு
பிசாசு என்ன நினைத்தான் என்றால், பிசாசு ஒரு பொய்யன். பிசாசு என்ன நினைத்தான் என்றால், இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வைத்திடலாம். பாக்ஸ் என்ன சொல்லுவாங்க, பெட்டிக்குள்ள. இந்த பெட்டிக்குள்ளே இந்த ஜனங்களை வைத்திடலாம். இந்த பெட்டிக்குள்ள வைத்தா அவங்க மனம் மாறி, அவங்களோட யோசனைகள் மாறி, அவங்களோட பேச்செல்லாம் மாறி, எல்லாமே மாறினு நினைக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு பிரேக் த்ரூ என்பது என்ன? திருப்பு முனை. இங்க ஒரு பிரேக் வருது, இங்க ஒரு உடைதல் வருது. இன்றைக்கு எல்லாவற்றையும் உடைக்கிறார். சாபத்தை உடைக்கிறார், பாவத்தை உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் எல்லாமே உடைக்கப்படுகிறது. God is going to break everything. He's going to break the yoke. He's going to break all the things. எல்லாவற்றையும் அவர் விடுவித்து உங்களுக்கு ரட்சிப்பை தந்து, உங்கள் பாவத்திலிருந்து ரட்சிப்பை தந்து, உங்கள் குடும்பத்தை சேர்த்து, உங்களை சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்த போகிறார். உங்கள் சந்ததியை இயேசுவை நோக்கி பார்க்க, இயேசுவை கூப்பிட உங்களை பயன்படுத்த போகிறார். நம்மளை பயன்படுத்த போகிறார். நம்மை பயன்படுத்த போகிறார். Yes Lord Father. கைகளை தட்டி இயேசுவே சொல்லுவோமா? இயேசுவே, 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 இயேசுவே. எது வந்தாலும் எது போனாலும் என் இயேசு என் பட்சத்தில் இருப்பதால் நான் எதுக்கும் பயப்படேன். நான் எதுக்கும் பயப்படேன். நான் எதுக்கும் பயப்படேன். இயேசு சுகத்தை தர வல்லவர். இயேசு சுகத்தை இன்றைக்கு தருகிறார், இப்பொழுது தருகிறார். இயேசு மறுபடியும் எல்லாவற்றையும் தருகிறார். அவர் எல்லாவற்றையும் தருகிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்கள். இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்கள். ஓ எஸ். என்னன்னா இன்றைக்கு உங்களை மாற்றினால் பாருங்க, பிசாசோட ஐடியா பாருங்க. உங்களை மாற்றினா ஒரு சந்ததியே மாறப்படும். ஏன்னா இந்த சந்ததி நீங்க இந்த சந்ததியில நீங்க பாவம் செய்தால் அடுத்த சந்ததியில அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக நான் பிசாசு எப்படியாவது ஒரு லாக்க போட்டுறணும், எப்படியாவது ஒரு எப்படியாவது இந்த பாகர போடணும், எப்படியாவது இந்த லாக்க போடணும், எப்படியாவது ஏதாவது செய்த ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த சந்ததியை தடுத்தால் அடுத்த சந்ததி இவர்கள் மாறி விடுவார்கள். எல்லாமே ஆன்லைன்ல போயிடும், எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடும், எல்லாம் ஆண்டவரை துதிக்க தேவையில்ல, எல்லாமே வீட்ல இருந்து we can praise God, எல்லாமே இது மாதிரி இருக்கலாமே, எல்லாமே நார்மலா இருக்கலாமே சொல்லி பாகர போட்டிருக்கலாம் பிசாசு. ஆனா அதை விட ஒரு மேலான நாமத்தின் இயேசுவின் நாமம் எல்லாமே உடைக்கிறதுக்காக அவர் நமக்காக ஜெயமேற்ற தேவனா இருக்கிறார். Nothing, 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 nothing can stop the purpose of God. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya சொல்லுவோமா? யோபின் புத்தகத்துல 42வது அதிகாரம் இந்த can someone take 42 யோபின் புத்தகம் 42வது அதிகாரம் 42வது அதிகாரத்துல இரண்டாவது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பது அறிந்து இருக்கிறேன். எத்தனை பேர் உணர்றீங்க? அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் நினைத்தது தடைப்படாது. அவர் நினைத்தது நம் மூலமாய் நடைபெறும். அவர் நினைத்தது இந்த சந்ததி அவர் நாமத்தை சொல்ல நடைபெறும். எதுவுமே தடைப்படாது. நான் அறிந்தேன், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் செய்ய ஒரு வல்ல தேவன், நல்ல தேவன், சர்வ வல்லவர், பெரியவர், ரட்சகர் ஷடாய் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். தீமைக்கென்று அல்ல, நன்மைக்காகவே அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இன்றைக்கு நன்மைக்காகவே அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஹalleluya சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் ஹalleluya சொல்லுவீர்கள்? We are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற ஜனங்களே, இந்த செய்தி இந்த லைஃப்ல பார்க்கிற ஜனங்களே, நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றுதான். இயேசுவை பின்பற்றி நடங்கள், இயேசுவை நம்புங்கள், மித்ததை எல்லாமே அவர் செய்து விடுவார். ஏனென்றால் அவர் நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. அவர் நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. எஸ், அவர் நினைத்தது ஒரு நாள்
நாளும் தடைபடாது. சொல்லுமா, அவன் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவன் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவன் நினைத்தது என் வாழ்விலே நடக்கிற கோல், என் வாழ்விலே இருக்கிற லக்கு எல்லாமே தடைபடாது. பிசாசு நினைத்திருக்கலாம் சபையை அழித்து விட்டால் யாரும் சபைக்கு வர மாட்டார்கள் என்று. பிசாசு நினைத்திருக்கலாம் என்ன இந்த உலகத்துக்கு எல்லாமே ஜனங்கள் எல்லாமே பாவத்தில் போய் விடுவார்கள் என்று. ஆனால் அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நான் அறிந்தேன், நாம் அறிந்தோம், என் இயேசு சர்வ வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு அவர் ரட்சகர். Yes, he is God, 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 he is God. Yeah, he is God. Hallelujah சொல்லுங்க, hallelujah சொல்லுங்க. ஓ, நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு குழப்பம், என்ன இப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி நடக்கும், எப்படி எல்லாமே சரியாக இருக்கும். நான் சொல்லிவிட்டேன், இதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு திருப்பு முனை. இந்த நாள் ஒரு பிரேக் த்ரூ. நீங்கள் இந்த பிரேக் த்ரூ நம்பி, இயேசு எனக்கு இதை செய்து விட்டார் என்று சொல்லி நம்பி விசுவாசத்தோட நடைபோடுங்கள். எல்லாமே சரியாய் நடைபெறும், எல்லாமே சரியாய் நடைபெறும். இயேசு எல்லாவற்றும் செய்வார், இயேசு எல்லாவற்றும் செய்வார். சொல்லுங்கள், இயேசு எல்லாவற்றும் செய்வார், இயேசு எல்லாவற்றும் செய்வார், இயேசு எல்லாவற்றும் செய்வார். உறுதியோட, நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, முழு உறுதியோட, முழு நம்பிக்கையோட, முழு விசுவாசத்தோட என் இயேசு எல்லாவற்றும் செய்வார், என் இயேசு எல்லாவற்றும் செய்வார். Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. பிசாசு தடை பார்க்கிறான். உண்மை விளைப்படுது. உண்மை விளையாகும் போது பிசாசு தடை கொண்டு வரும். ஆனாலும் என் இயேசு பெரியவர். தடைகளை உடைக்கிற தேவன், தடைகளை நுழைக்கிற தேவன், பாவத்திலிருந்து விடுவிக்கிற தேவன், சாபத்திலிருந்து விடுவிக்கிற தேவன். Wow! Oh! Yes! My God is awesome. My God is powerful. My God is powerful. Yes! Yes! நாம் ஜெபிக்க போகிறோம். அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவரே. இந்த பாடலை பாடி, இந்த பாடல் இருக்கிறதா? ஆமா, இந்த பாடல் போடுங்க. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அவர் ஏமாத்திரம், அவர் பெரியவர், அவர் வல்லவர். வாவ்! கைகளை தட்டி முதல்ல நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த லைவ் செய்தியை கேட்கிற ஜனங்களுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்புறம் இந்த பாடலை பாடி அப்புறம் ஒன்றாக நாம் ஜெபிக்க போகிறோமா? பெட்டலா பகுஸ்லா. சரியா? இந்த பாடலை பாடுவோமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதாயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்?
எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவேன். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவேன். உமக்கே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பிசாசு எதுவோ பிளான் பண்ணிருக்கலாம், உங்கள் எதிரிகள் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம், ஆனா எதுவுமே இயேசுவின் சித்தத்தின்படி தடை செய்யவே முடியாது. எந்த பிசாசு வந்தாலும் சரி, எந்த எதிரிகள் வந்தாலும் சரி, எல்லாமே தோல்வி அடையும். எல்லாமே தோல்வி அடைந்து அவர்கள் ஓடி விடுவார்கள். பிசாசு ஓடிவிடும். ஆனா நாம் இயேசு நமக்காக ஜெயத்தின் இயேசுவாய் யூதராஜ சிங்கமாய் நின்று நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுமா? நாம் ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி, அன்பான தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்துவிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு திருப்பு முனைக்காக நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. இன்றைக்கு ஒரு திருப்பு முனை வந்து விட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த திருப்பு முனை தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு பிரேக் த்ரூ வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மாற்றம் வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விடுவித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய ரட்சிப்பு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் மாற்றி விட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். நாம் ராஜ்யத்தில் இருக்கோம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். நீர் நினைத்தது எல்லாமே நடைபெறும். நீர் நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. எந்த பிசாசு வந்தாலும் சரி, எந்த தோல்வி வந்தாலும் சரி, எதுவுமே உம் சித்தத்தின்படி நடைபெறாது. ஆனாலும் உம் சித்தம் மட்டும் தான் நடைபெறும். உம் சித்தத்தின்படியே நாங்கள் ஜெயம் எடுப்போம். நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வோம். நாங்கள் பாலும் தேசத்திலே, நாங்கள் பாலும் தேடும் ஒரு தேசத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வோம். இந்த தேசிய மலேசியா எங்களுக்கு தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த மலேசியா ஒரு பாலும் தேடும் ஒரு தேசமாக எங்களுக்கு தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த தேசத்தில் இருக்கிற தேவனை அறியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த நீர் செய்வீராக. தற்கொலை பண்ற ஆவியை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பாதாளத்துக்கு அனுப்புகிறோம். எல்லா பொல்லாதின் பிசாசின் எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து நாங்கள் பாதாளத்துக்கு அனுப்புகிறோம். இன்றைக்கு இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெற்றது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், அதனால எங்களுக்கு ஜெயம், அதனால எங்களுக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் இந்த மலேசியா, இந்த தேசம், இந்த எல்லா பட்டணத்திலும் இயேசுவின் ரத்தம் எங்கள் மூலமாய் போய் சேரட்டும். இயேசுவின் ரத்தம் இந்த சாட்சிகள் எங்கள் மூலமாய் போகட்டும். எங்களை பயன்படுத்துவீராக. இயேசுவே உம் ரத்தம், உம் ரத்தம், உம் ரத்தம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். In the blood of Jesus, in the blood of Jesus, in the blood of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் பொல்லாத பிசாசு ஓடி போய் கொண்டிருக்குது. All the devil is running away. All the things is going away. Everything is going away because my God is giving a breakthrough right now. கைகளை தட்டி, yes, yes. He's giving a breakthrough right now. Breakthrough. 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 திருப்பமாய். Yes. Yes. இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால்,
இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால். Yes. இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால், உம் பிரசன்னத்தோட நாங்கள் விசுவாசத்தோட, நாங்கள் முழு விசுவாசத்தோட நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் ஜெயத்தை எடுத்து விட்டோம். நாங்கள் யோசுவாவை போல, பவுலை போல எங்களுக்கு அந்த பலனை தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய மனிதன், புதிய மனுஷியாய் மாற்றினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாமே மாறிவிட்டது. ஓ கர்த்தர் எல்லாரையும், நாம் கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். இன்னும் அதிகமான ஊழியத்துக்காக, இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் உங்களை நடத்தி உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தரோட வார்த்தை வருகிறது. He's going to use you. உங்களை பயன்படுத்த போகிறார் பிரதர், உங்களை பயன்படுத்த போகிறார் சிஸ்டர், எல்டர்ஸ், டீக்கனஸ். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். பாஸ்டர்ஸ் எல்லாருமே ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. இந்த தேவ செய்தி கேட்கிற பிள்ளைகளே, உங்கள் மூலமாய் ரட்சிப்பு இந்த தேசத்துக்கு வரப்போகிறது. இந்த நாட்கள் ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். இந்த நாட்கள் முக்கியமான நாட்கள். இந்த ஆண்டு முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டு. Yes, God is going to use us mightily. இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தம். இந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு வேண்டும். இயேசு வேண்டும். They need Jesus. எல்லாருக்கும் இயேசு வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முழு விசுவாசத்தோட எல்லாவற்றையும் நீர் செய்துவிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். உறுதியோட நாங்கள் கைகளை தட்டி உற்சாகத்தோட நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பலத்தோட பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல வல்ல பிதாவே. ஹல்லேலூயா.